My name is PK and welcome to my channel. இந்த வீடியோவில் சகஜா சீட்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் வாங்கின விதையோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சகஜா சீட்ஸ்ன்றது ஆன்லைனில் ஒரு ஃபேமஸான சீட்ஸ் செல்லிங் வெப்சைட். ஆன்லைனில் பெரும்பாலும் யாரும் இந்த நேட்டிவ் சீட்ஸ் அதெல்லாம் பெரிய அளவில் விற்கிறது கிடையாது. அப்படி விற்றாலும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த லோக்கல் செல்லர்ஸ் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அந்த லோக்கல் செல்லர்ஸும் எப்போவுமே ஒரு அதிக விலைக்காக தான் அவங்களோட விதைகள்லாம் விற்பாங்க. அப்படி இருக்கிறப்போ சகஜா சீட்ஸ் இது வந்து ஒரு ஃபேமஸான வெல் நோயிங் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நேட்டிவ் சீட்ஸ் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சீட்ஸும் இவங்ககிட்ட கிடைக்குது. அதுவும் ஒரு அஃபோர்டபுளான ரேட்க்கு. நான் இந்த குளிர்காலத்துக்கும் அடுத்து வர அந்த சம்மருக்கான ஒரு சில பேசிக்கான வெஜிடபிள் சீட்ஸ் அண்ட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு சில வெஜிடபிள் சீட்ஸை மட்டும்தான் நான் இதில் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி விதை வாங்கியிருக்கேன் அண்ட் இதோட முளைப்பு திறன் எப்படி இருக்குது அண்ட் பேக்கேஜிங் எப்படி இருக்குன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் இதில் ஆர்டர் பண்ண சீட்ஸ் எதுனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த காசி டொமேட்டோ, செகண்ட் வந்து ஸ்விஸ் சாட், தேர்டு வந்து பாப்கார்ன், ஃபோர்த்து வந்து கொடி தக்காளி அண்ட் ஃபிஃப்த்து வந்து இந்த பர்பிள் பீன், இதுவும் ஒரு கொடி வகை, அண்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த டபுள் பீன்ஸ். நான் மெயின் அந்த டபுள் பீன்ஸ்க்காக தான் இந்த வெப்சைட்டில் இந்த விதையை ஆர்டர் பண்ணேன். நீங்கள் விதையோட விதைக்கலைவை ரெடி பண்ணதுக்கப்புறமா விதையை அதில் விதைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணி விட்டுருங்க. பிகாஸ் நம்ம விதைக்கலைவை ரெடி பண்ணிவிட்டு விதை போட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி விடுறப்போ அந்த விதை டிஸ்லோகேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ். ஆல்சோ இந்த மாதிரி நம்ம தண்ணி விடுறப்போ இந்த விதைக்கலைவுன்றது கம்ப்ளீட்டாக ட்ரென்ச் ஆகும். அப்படி கம்ப்ளீட்டாக அது ட்ரென்ச் ஆனச்சுன்னா நம்ம அதுக்கு ரெகுலராக தண்ணி விடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம விதையை டெவலப் பண்ணுறப்போ அதுக்கு நம்ம டெய்லி தண்ணி விடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கவே கூடாது. ஏன்னா அந்த டபுள் பீன்ஸ் அண்ட் அந்த பர்பிள் பீன் இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கப்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு அந்த இண்டிவிஜுவல் கப்ஸ்ன்றது ஒரு 2 இன்ச் கப். ஸோ இந்த 2 இன்ச் கப் எதுக்காகனா எப்பவுமே விதையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம விதைக்கிற மீடியம் இருக்கணும். மீனோட விதைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். ஸோ இதோட வேர் வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுலேருந்து முளைச்சி வர வேர்கள் நம்ம ரொம்ப சின்னதாக ஒரு இடத்துல நம்ம இதை விதைச்சிட்டோம்னா அந்த விதை டெவலப் ஆகிறப்போ அந்த வேர் வந்து மண்ணை விட்டு ஈஸியாக மேலே வந்துடும். அப்படி மண்ணை விட்டு ஈஸியாக மேலே வந்துருச்சுன்னா அதோட முளைப்பு திறன்றது பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவல் கப்ஸில் நம்ம விதைக்கிறப்போ அதோட வேறு பரவறதுக்கும் அது வேறு வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விதைகளை விதைக்கிறதுக்குன்னு ஒரு கரெக்டான ஃபார்ம் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம என்ன விதையோ அதை வந்து நம்ம ஃப்ளாட்டாக வச்சாலே போதும். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் தான் வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஃப்ளாட்டாக வச்சுட்டு அது மேலே வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ண அந்த விதைக்கலவையை மேலே கொஞ்சமாக போட்டுட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் டவுன் பண்ணணும். ப்ரெஸ் டவுன் பண்ணிவிட்டு மேலே நம்ம தண்ணி லைட்டாக விட்டாலே போதும். அவ்வளோதான் அந்த விதைக்கிறதுக்கான பேட்டர்ன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இப்போது இந்த பர்பிள் பீன் அதையே நான் விதைக்க போகிறேன். இந்த பர்பிள் பீன் அப்படின்ற ஒரு கொடி வகையான செடி. மோஸ்ட்டாக இந்த மாதிரி விதைகள்லாம் ஒரு அதிகபட்சமாக 5 நாளுக்குள்ளே முளைச்சிரும். அது வந்து விதையோட குவாலிட்டி பொறுத்து இருக்குது. வந்து இந்த பாப்கார்ன் விதையை நான் இப்போ விதைக்க போகிறேன். இந்த பாப்கார்ன் அப்படின்றது நம்ம ரெகுலராக நம்ம கடையில் சாப்பிட்றோம் அந்த பாப்கார்ன் அதுக்குன்னு பிரத்யேகமாக வளர்க்கப்படுற அந்த ஒரு சோள செடி தான் அது. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அந்த ஸ்வீட் கார்ன் இருக்கட்டும் இல்லை மற்ற நாட்டு மக்காச்சோளம் எல்லாத்துலேயுமே பாப்கார்ன் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த பாப்கார்ன் வெரைட்டி இதுக்கு மட்டும்தான் அந்த பொரியிற தன்மை இருக்குது. அடுத்து வந்து நான் இதில் கொடி தக்காளி அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் இப்போ விதைக்க போகிறேன். இந்த கொடி தக்காளின்றது இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் நெட்டில் பார்த்துருக்கேன் இது அதிகபட்சமாக ஒரு 6லேருந்து 8 அடி வரைக்கும் இது கொடி மாதிரி வளர்ந்து போகும் நான் பார்த்துருக்கேன். அடுத்து வந்து ஸ்விஸ் சாட். இந்த ஸ்விஸ் சாட் வந்து ஒரு லீஃபி வெஜிடபிள். இந்த லீஃபி வெஜிடபிள்ன்றது நம்ம எப்படி கீரையை கன்சியூம் பண்ணுறோமோ அதே மாதிரி மற்ற நாடுகளில் ஸ்விஸ் சாட்டை கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்விஸ் சாட்ன்றது நம்ம சமைச்சும் சாப்பிடலாம் as well as நம்ம பச்சையாகவும் சாலடில் கன்சியூம் பண்ணலாம். இந்த ஸ்விஸ் சாட் விதையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விதைக்குள்ளேயும் குட்டி குட்டியான 2-3 விதைகள் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இதில் நான் ஜஸ்ட் ஒரு விதைக்குழியிலும் 2 விதையை மட்டும் தான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து காசி தக்காளி. இந்த காசி டொமேட்டோன்றது ஒரு ஃபேமஸான டொமேட்டோ வெரைட்டி. இது அதிகபட்சம் இது எதுக்கு வளர்ப்பாங்கன்னா இதோட சைஸ் அண்ட் இதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு தக்காளியோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஃபோட்டோஸ்லையும் பார்த்துருக்கேன். அதோட சைஸ்னால இதை வந்து பீஃபி டொமேட்டோன்னு கூட சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்ம விதைகள்லாம் விதைச்சிட்டு அது மேலே வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச அந்த மண் கலவையை போட்டுட்டு லெவல் வரைக்கும் இதை 3 நாளே போதும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து விதைச்சதுலேருந்து 5 நாள் கழிச்சு அந்த ரிசல்ட். இது எல்லா விதையுமே இந்த பீன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா விதையுமே அந்த டபுள் பீன்ஸ் அண்ட் அந்த வயலட் பீன் இது ரெண்டுத்துலையுமே நான் விதைச்ச எல்லாமே ரொம்பவே அழகாகவே முளைச்சி வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம் இந்த நாற்றுகள் எல்லாமே எவ்வளோ ஹெல்த்தியாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்றத. அடுத்து வந்து இந்த சீலிங்கில் விதைச்ச விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக முளைச்சி வந்திருக்கு. ஒரு சில குழிகளில் மட்டும்தான் அந்த விதை இன்னும் முளைக்கல. மேபி இன்னும் ஒரு 1 இல்லை 2 நாள் அதுவும் முளைக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கரெக்டாக விதைச்சிலேருந்து கரெக்டாக ஒரு 12 நாள் கழிச்சின ரிசல்ட் இது. கிட்டத்தட்ட எல்லா விதையுமே அழகாக முளைச்சிருக்கு. அண்டு முளைச்ச எல்லா நாற்றுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக, எந்த ஒரு பாதிப்போ இல்லை எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு சில விதைகள் மட்டும் முளைக்கல. அண்டு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த மழை தான். இங்கே வந்து தொடர் மழையினால அது எங்கேயுமே பத்திரமா எங்கேயும் எடுத்து வைக்கல. ஸோ அந்த மழையில் ஒரு சில விதை, இந்த மழை தண்ணி வந்து டைரெக்டாக அது மேலே பட்டதுனால ஒரு சில விதை வந்து டிஸ்லோகேட் ஆகிட்டு அது முளைக்காமல் போயிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்விஸ் சார்டோட முளைப்பு திறன். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு சின்ன விதைக்குள்ளேயும் 2-3 குட்டி குட்டி விதை இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து நான் 2 விதை தான் போட்டிருந்தேன் ஒரு குழியிலையும். ஆனால் கிட்டத்தட்ட 4லேருந்து 5 நாற்றுகள் மாதிரி முளைச்சிருக்கு. அடுத்து வந்து இது வந்து கொடி தக்காளி. எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக தக்காளி வந்து முளைக்குன்ற டவுட்டில் வந்து நான் ஒரு குழியில் 2லேருந்து 3 விதை வரைக்கும் போட்டானா எல்லா விதையுமே ரொம்ப ப்ராப்பராக முளைச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு 2-3 விதைகள் போகிறதோட முக்கியத்துவம் என்னென்னா, ஒரு குழியில் இருக்க அந்த 2 இல்லை 3 நாற்றுகளில் எந்த நாற்று ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோ அதை விட்டுட்டு மிச்சம் 2 நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பார்க்கலாம் அதோட வேர் வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றத. அடுத்து வந்து இந்த பாப்கார்ன் வந்து நான் விதைச்ச 5 விதையில் ஒரே ஒரு விதை மட்டும்தான் முளைக்கல. மற்றபடி 4 விதையுமே ரொம்ப ஈவனாக ரொம்ப சமமாக முளைச்சிருக்கு. ஸோ இந்த சோள செடிகளை பொறுத்த வரைக்கும் அதோட விதையில் இருக்க அந்த வேர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக பரவும். ஏன்னா அந்த செடியோட இயற்கை குணமே அதுதான். அதோட வேர்கள் வந்து அதிகபட்சமாக பரவியே இருக்கும். நீங்கள் பார்க்குற அதோட வேர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றது. இந்த நாற்றுகள்லாம் இன்னும் ஒரு 1 வீக், அதாச்சும் ஒரு 7 நாட்கள் கழித்து அதோட ஃபைனல் லொக்கேஷனுக்கு போவோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த சகஜா சீட்ஸ் இந்த வெப்சைட்டில் வாங்கின எல்லா விதைகளை வந்து நல்லா அவங்க வெப்சைட்டில் மென்ஷன் பண்ண மாதிரி நல்லா ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சகஜா சீட்ஸ் வெப்சைட்டில் வாங்கின விதைகள் எல்லாமே ரொம்ப அழகாக முளைச்சிருக்கு. அவங்க அந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ண மாதிரி அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்குது. நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தட், லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் அண்ட் கிரியேட் a better environment. Thank you. Coming to that